ஹே கைஸ், என்னடா அவன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதானே எல்லோரும் யோசிக்கிறீங்க. ஆமாம் கைஸ், நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக சென்னை கிளம்பிட்டோம். அப்படி இப்படின்னு அசால்ட்டாக சுற்றினால நமக்கு அன்ரிசர்வேஷன்லாம் டிக்கெட் கிடச்சிச்சு. ஆஹா, சரியான கூட்டம் கைஸ். நம்ம நினச்சதை விட அடித்து பரோட்டா போட்டானுங்க. அப்படி இப்படின்னு உருண்டு சென்னை எக்மோர் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்களும் அன்ரிசர்வேஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க கைஸ். நம்ம அப்படியே இங்கேருந்து மெட்ரோவில் போயிடலாம் சொல்லி நம்ம மெட்ரோவுக்கு போயிட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேன் கைஸ், ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு மெட்ரோவில். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னை போனீங்கன்னா. நம்ம அச்சம்பது யூடியூபருக்கும் கேமராக்கும் செட்டே ஆகாது. கேமராவை தூக்குனாலே படுத்துருவாப்பில். வீட்டுக்கு ரீச் ஆன கையோட மாப்பிள்ளையோட காரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பசங்களோட சேர்ந்து காரை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மாப்பிள்ளையை ரெடி பண்ண போயிட்டோம். படிட்டிங்கிறீங்களாம் பார்த்துட்டு கோச் விட்டுலாம் மாட்டிட்டு நம்மளும் குளிச்சு கிளம்பி மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் கைஸ். சரி, மண்டபத்துக்கு வந்துட்டு மாப்பிள்ளையை கேஷுவலாக வெல்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, செட்டிலே பெரிய ஆள்னு இவனை மாப்பிள்ளையை வெல்கம் பண்ண கூப்பிட்டா வெளியே நின்று பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். வெல்கம் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே பசங்களோட போய் ஒரு கார்னர் சீட்டாக பிடிச்சி உட்காந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நிற்காம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்தோடனே அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு அவங்க சாப்பிட போனாங்க. நாங்களும் பின்னாடி சாப்பிட போயிட்டோம். அப்படியே பசங்களோட ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு அப்படியே அங்கே வந்து அட்டியே முடிச்சுட்டு வீட்டுக்கு சேர்த்துட்டோம் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். பாய் கைஸ்.